ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். நான் உங்கள் மூனை கண்பாலா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சாரோட மதராசி படம் பார்த்தோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏஆர் முருகதாஸ்னா சார் மேலே பார்த்திங்கன்னா அவ்வளோ பெரிய அபிப்பிராயம். என்னென்னா அவர் எடுத்த படங்கள், அவர் கொடுத்த சில டைலாக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இன்றைக்குமே வந்து எல்லாருமே கொண்டாடிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட மிகப்பெரிய காம்பினேஷன் படம் தான் இந்த மதராசி படம். இந்த மதராசி படம் பார்க்கறதுக்கு முன்னாடி படம் பார்த்துட்டு அப்புறம் எனக்கு சில தாக்கங்கள்லாம் வந்தது. அதுக்கப்புறம் இந்த படத்தோட கதையை பற்றிலாம் பேசலாம்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு சீனில் ஒரு படத்தில் வந்து பார்த்துருக்குறேன். அப்போ ஒரு சின்ன பையன் கேட்பான், அண்ணா சண்டைக்கு வந்து சின்ன எண்ணு போடணுமா பெரிய எண்ணு போடணுமா அப்படின்னு கேட்பான். அதுக்கு அவர் சொல்லுவார், சின்ன சண்டைனா சின்ன எண்ணு போடு, பெரிய சண்டைனா பெரிய எண்ணு போடு அப்படின்வார். அது மாதிரி வந்து ஒரு அப்கமிங் டைரக்டர்னா ஒரு சின்ன பிரச்சனையை எடுத்துகிட்டு அதை வந்து ஒரு அளவு பெருசாக காமிக்கிறாங்க. இதே வந்து ஒரு நல்ல ஹிட்டெல்லாம் கொடுத்துட்டு அவங்க வந்து ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா இருக்கிற பெரிய பெரிய குளோபல் பிரச்சனையெல்லாம் எடுத்துகிட்டு கொண்டு வந்து அதெல்லாம் நம்ம ஊர் பாணியில் அது எடுத்து அதை ஹேண்டில் பண்ணுறதா படத்தை காமிக்கிறாங்க. இது வந்து இப்படி தான். அது பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஆகட்டும், இல்லை வந்து ஒரு தங்க கடத்துறதாகட்டும், இல்லை இது மாதிரி இப்போ பார்த்திங்கன்னா இந்த படத்தில் வந்து துப்பாக்கி கலாச்சாரத்தை தமிழ்நாட்டில் கொண்டு வராங்க அப்படின்ற மாதிரி இந்த மதராசி படத்தில் காமிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு அனுபவம் என்னென்னா, நம்மளோட கமலஹாசன் சார் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒரு படம் ரிலீஸ் பண்ணும்போது தமிழ் சம்மந்தமான ஒரு விஷயம் ஒன்று பேசினார். அப்போ வந்து நம்ம இந்த ஊரில் இருக்கும்போது பார்க்கும்போது அது மிகப்பெரிய ஒரு விஷயமாக தான் இருந்தது. கரெக்டுன்னு நம்ம மனசில் பட்டது. அதில் எந்த விஷயமும் கிடையாது. இப்போ நம்ம டிவியில் வந்து பார்க்குறோம். ஒரு டிவியில் வந்து இப்போ நம்ம வந்து சென்னையில் இருக்கிறோம். அப்போ நம்ம சொந்தக்காரவங்க திருப்பூரில் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ அங்கே மழை பெஞ்சிச்சுன்னா நம்ம இங்கே உள்ளவங்களுக்கு ஒரு ஆதங்கம் வரும்ல, திருப்பூரில் மழை பெய்யுதா, அங்கே எப்படி இருக்காங்க. அதே மாதிரி சென்னையில் மழை வந்துருச்சுன்னா அவங்க நமக்கு ஃபோன் பண்ணி கேட்பாங்க, இப்போ சென்னையில் எப்படிப்பா மழை இருக்குது அப்படின்றது தான். இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் நடக்கிற ஒவ்வொரு சம்பந்தமும் பார்த்திங்கன்னா நம்ம ஊரில் வாழ்கிறவங்க வேறு ஊரில் வாழ்கிறவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கத்தை உண்டாக்கிட்டு தான் இருக்குது. அப்போ நான் வந்து சமீபத்தில் பெங்களூர் போகும்போது கமல் சார் பேசின ஒரு விஷயத்தை வந்துட்டு, ஏன் சார் கமல் சார் அப்படி பேசினார், அதுக்கு வேறு ஏதாச்சும் ஒரு ப்ரோக்ராமில் பேசியிருக்கலாம், ஏன் அதெல்லாம் பேசுகிறாரு அப்படின்னாங்க. நான் ஒரு விஷயம் நியாயம்னு சொல்ல வரும்போது, சார் நீங்கள் எவ்வளோ தமிழ்காரங்க இருக்காங்க தெரியுமா, எவ்வளோ பிரச்சனை நாங்கள் ஃபேஸ் பண்ணுறோம் தெரியுமா, அவர் பாட்டு ஈஸியாக ஃபேஸ் பண்ணிவிட்டு அவர் வந்து தைரியமாக ஹேண்டில் பண்ணிடுவார். ஆனால் நம்மள மாதிரி ஒரு சாதாரண ஆளுங்களை எப்படி சார் இது மாதிரி ஹேண்டில் பண்ணுவோம் அப்படின்றார். இது வந்து நான் மொழி சம்மந்தமான விஷயங்கள் சொல்ல வரலைங்க. ஒரு பிரபலம் ஒரு விஷயத்தை தன்னை பிரபலப்படுத்தும் போதோ இல்லை அதுக்கு குரல் கொடுக்கும்போதோ பார்த்தீங்கன்னா அங்கே பிரச்சனையை சந்திக்கிறது வந்து ஒரு பாமரம் தான். அது மாதிரி தான் இந்த படத்தை நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் பட்டுச்சு. இந்த மதராசி படத்தோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மிகப்பெரிய ஒரு மாஃபியா. அது வந்து மெயினாக பார்த்தீங்கன்னா கன்ஸு தயாரிக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கண்டெய்னர் இறக்கிட்டு சென்னையில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த மெட்ராஸில் உள்ளவங்களுக்கு வந்து அந்த கன் கலாச்சாரத்தை கொண்டு வரணும் அப்படின்னு ஒரு கலாச்சாரத்தை ஒன்று அந்த வில்லன்ஸ் கொண்டு வராங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய அந்த போலீஸ் டீம் வந்து அவங்கள வந்து எப்படி வந்து தடுக்கலான்னு ஒரு டீம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகி அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைலூஷன் சிண்ட்ரம் அப்படின்ட்டு ஒரு விஷயம் வருது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, ஒருத்தவங்களுக்கு ஏதாச்சும் ஆயிடுச்சுன்னா இது வந்து தன்னைத்தானே அதில் ஈடுபடுத்தி அவங்கள காப்பாற்றணும்னு முயற்சி பண்ணுவார். இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளாஷ்பேக்கில் நிறைய கதைகள்லாம் சொல்லிட்டு வராங்க. அந்த வகையில் வந்து பார்த்திங்கன்னா என்ஐஏக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு தற்கொலைப்பட டீம் தேவைப்படுது. அப்போது நம்ம சிவகார்த்திகேயன் சாரும் நான் உயிரோட தயாராக இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஏன் இவரே அனுப்பக்கூடாது அந்த ஸ்குவாடுக்கு, அந்த வந்து கன் மாஃபியா பிடிக்கிறதுக்கு அப்படின்னு அனுப்புகிறாங்க. அவர் வந்து அந்த கன் மாஃபியாவை பிடிச்சாரா, அதுலேருந்து மீண்டு வந்தாங்களே தான் படத்தோட மீதி கதை. இந்த கதையை வந்து பார்க்கும்போது படம் வந்து சூப்பராகவே எடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். சிவகார்த்திகேயன் சார்லாம் பார்த்திங்கன்னா செம ஃபிட்டாக ஆளே சூப்பராக இருக்கார். அதே மாதிரி முருகதாஸ் சார் வந்து சூப்பராகவே எடுத்துருக்கான்னு சொல்லலாம். இதில் நிறைய சாயல்கள்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா துப்பாக்கி படம் மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வருது, கஜினி படம் மாதிரி வருது. நம்மளோட சிவகார்த்திகேயன் சார் குணா கமல் சார் மாதிரி பார்த்திங்கன்னா அதில் அபிராமின்ற மாதிரி அதில் மாலத்தின்னு சொல்லிட்டு வராங்க. படம் எல்லாம் பார்க்கலாம். பட் ஆனால் கடைசியாக என்ன வருதுன்னா, நான் தமிழ்நாட்டு கலாச்சாரத்தை காப்பாற்ற போகிறேன், நான் தமிழ்நாட்டில் வந்து கன்று வந்து நாங்கள் தடுத்துட்டோம், இது மாதிரிலாம் ஒரு விஷயத்த வந்து படம் வந்து எடுத்து முடிச்சிருக்காங்க. இப்போ சமீபத்தில் அரசியலில் கூட பார்த்தீங்கன்னா, நான் பிஜேபி உங்களால் தமிழ்நாட்டில் ஜெயிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டோன்னே என்ன ஆகுது, எல்லா பிஜேபி தலைவர்களும் தமிழ்நாட்டில் வந்து எப்படி பிஜேபி கொண்டு வராங்க. நான் வந்து கட்சி சார்ந்து பேசலை. ஒருத்தனை வந்து அவனோட கோபத்தை அதிகப்படுத்தும் போதும் அவனோட சில விஷயத்தை தூண்டும் போது அவனுக்கு என்ன வருது, நான் வரேன் அப்படின்ற மாதிரி வருது. இப்போ இது மாதிரி தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா நான் கன் கலாச்சாரத்தை வந்து நான் தடுத்துட்டேன் அப்படின்னா அப்போ என்ன, அவன் உண்மையிலே இந்த மாஃபியாக்காரங்க ஒரு வேலை பட்டுட்டு நான் நீ எங்ககிட்டயே போட்டி போடுறோம், நாங்கள் வரேன், அவங்க எல்லா எல்லார் கையிலும் ஒரு ஆள் கன்று கொடுக்குறேன் பறான்னு சம்பதம் போட்டால் என்ன வருது. இது மாதிரி வந்து ஒரு படம் எடுக்கிறீங்கன்னா நீங்கள் அது பொதுவான ஒரு கதையை எடுத்து விடுங்க. ஏன் சும்மா தமிழ்நாட்டு மக்களை காப்பாற்ற போகிறேன், அந்த மக்களை காப்பாற்ற போகிறேன். ஒரு காலம் ட்ரெண்டு எல்லாம் ஒரு சினிமானா அது சினிமான்னு நினச்சிட்டு போயிட்டாங்க. இப்போ
இப்போ அதெல்லாம் சினிமான்றது இப்போ இந்த படம் பார்க்கும்போது எனக்கே ஒரு விஷயம் வந்து என்னென்னா, இதுவே வந்து கலாச்சாரத்துக்கு வந்து ஒரு ட்ரைலர் மாதிரி நம்ம காமிக்கிறாங்களானே தெரியல. இது வந்து ஒரு எல்லாமே படத்தை பற்றின எந்த குறையும் சொல்ல வரல. எல்லாமே மிகப்பெரிய டெக்னீஷியன் தான். ஒரு படம் எடுக்கிறது எவ்வளோ கஷ்டம், அது வந்து எப்படி கொண்டு போகிறோன்றதெல்லாம் நிறைய விஷயம் இருக்குது. அதுவும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிவகார்த்திகேயன் சார்லாம் தமிழ் மக்களுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறாரு, கலை உலகத்துக்கு நிறைய பண்ணுறாரு. நம்ம முருகதாஸ் சார் வந்து பார்த்திங்கன்னா இந்த ரமணா படம்லாம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஹாஸ்பிட்டலில் போயிட்டு யாராச்சும் அதிகமாக காசு வாங்கினாங்கன்னா ரமணா படம் நமக்கு கண்டிப்பாக ஞாபகம் வருது. ஆனால் அது மாதிரி விஷயத்தில் வந்துட்டு நீங்கள் ஒரு பொதுவிதமான ஒரு பிரச்சனை எடுக்கிறீங்களா, அது பாட்டு எடுத்துகிட்டு போங்க. யாரையும் சம்மந்தப்படுத்தி நீ தமிழ்நாட்டை காப்பாற்றுறேன், தமிழ் மக்களை காப்பாற்றுறேன்ட்டு அது வந்து எந்த முறையில் நீங்கள் எங்கே சொல்லணுமோ அது அங்கே கண்டிப்பாக ரீச் ஆகும். நம்மளே வந்து ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக படம் பார்க்க போகிறோம். இது வந்து எவனுக்காச்சும் ஒருத்தவங்க ட்ரிகர் ஆகிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது இப்படின்றது ஒரு பாம்பரனோட குரல் என் காதில் கேட்டதுனால தான் இந்த வீடியோவில் ஒரு பதிவாக பண்ணுறேன். இது மற்றபடி ரிவ்யூக்கோ தமிழ் நமக்கு தேவை ஒரு நல்ல படம் தான் எல்லாருக்கும் போய் கொண்டு போய் சேர்க்கணும். ஏதோ என்னோடய ஆதங்கத்தை தெரிவிக்கணுன்றதை நம்ம ஒவ்வொரு வீடியோவும் போடுறோம். படம் நல்லா இல்லை நல்லா இருக்குது அதை பற்றிலாம் இல்லை. ஒரு படம் வந்து எனக்கு ஒரு தாக்கம் ஏற்படுதுன்னா கண்டிப்பாக ஒரு சிலருக்கு அந்த தாக்கம் ஏற்படும் போது தான் மீண்டும் ஒரு நல்ல படம் வரும். அந்த நல்ல படத்தில் மக்களுக்கு இன்னொரு நல்ல ஒரு அவங்களோட புத்திசாலித்தனத்துக்கு தீனி போடணுமே தவிர நான் எவ்வளோ பெரிய ஆள் அப்படின்னு காமிக்கிறதுக்கு படம் எடுத்தால் நம்ம யாரும் என்ன பண்ண முடியும். நானும் மாஸ் ஆகிட்டேன்ப்பா அதனால் மாஸ் படம் தான் பண்ணுவேன், நானும் பெரிய ஹீரோலாம் உருவாக்கி இருக்கிறேன் அதனால் நானும் அப்படி தான் கதையை வந்து தேர்ந்தெடுப்போன்னா நடுவில் மாட்டிட்டு முழிக்கிறது ஆடியன்ஸ் தான். காசை கட்டி நாங்கள் என்டர்டைன்மெண்ட் ஆகலான்னு பார்த்தா எங்களுக்கு ஒரு புது விஷயம் வரப்போகுதுன்னு ஒரு திகில் ஓட்டு நம்பர் தான் அந்த படத்தை பார்த்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. படம் போய் தேட்டரில் போய் பார்க்கலாம், என்ஜாய் பண்ணலாம். மற்றபடி வேறு எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை. மீண்டும் ஒரு நல்ல வீடியோ உங்களை சந்திக்கிறேன். நான் உங்கள் மூனை காண்பாலா.